CBI செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. பிரசாந்தன். வணக்கம். கனடாவின் முன்னாள் பிரதமரும் லிபரல் கட்சியின் தலைவருமான ஜோன் கிறிஸ்டியன் லிபரல் கட்சியின் இடைக்கால தலைவராக போப்ரே நியமிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றார். படிப்பினைகள் மற்றும் மீளனுக்கான குழுவின் செயற்பாட்டு காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக எழுத்து மூலமான கோரிக்கையை ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதிக்கு கடந்த புதன்கிழமை அனுப்பி வைத்திருப்பதாக ஆணைக்குழுவின் பேச்சாளர் லக்ஷ்மண் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையால் இலங்கையின் போர் குற்றங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட நிபுணர் குழு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினால் நேற்று கலைக்கப்பட்டிருக்கின்றது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கனிமொழிக்கு எதிராக சிபிஐ தொடர்ந்த வழக்கிற்கான தீர்ப்பு எதிர்வரும் மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதுவரை கனிமொழி தினமும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒசாமா பின் லாடன் வசித்த இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒளிப்பதிவுகளை பென்டகன் வெளியிட்டிருக்கின்றது. கடந்த வாரம் பாகிஸ்தானில் ரகசியமாக தங்கியிருந்த வீட்டில் பின் லாடன் அமெரிக்க விசேட படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இந்த ஒளிப்பதிவுகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் விரிவான செய்திகளுக்கு இன்றிரவு TVIயின் செய்தி அறிக்கையை பாருங்கள்.